ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள் ஊர்களில் பார்த்தீங்கன்னா முகரம் 10ஆம் நாள் இருக்கு இல்லையா, முகரம் பண்டிகை அன்னைக்கு இந்த கொழுக்கட்டை செய்வாங்க. இதுக்கு பேர் வந்து ஆசரா கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்கங்க. இது செஞ்சு அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை கிண்ணத்தில் அளந்து எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு வெல்லம் இருந்துச்சோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கிண்ண அளவுக்கு. அப்போ தான் நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து பாகு காய்ச்ச வேணாம், நல்லா கரைச்சி நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ பச்சரிசி மாவு வந்து நான் 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைனா கடையில் மாவு வாங்கின மாவு எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் எதுவும் தேவையில்லை, நம்ம சும்மாவே வறுத்துட்டு சேர்த்துடலாம். இப்போ வறுத்ததை இந்த மாவு கூட சேர்த்துருங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துடலாம். இப்போ இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நான் ஒரு 1/4 மூடி தேங்காயை பொடிசாக துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் இது கூட சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான். உங்கள்கிட்ட இதில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாட்டினா கூட நீங்கள் இருக்கிறத வச்சு கூட செஞ்சுக்கிறலாம். பருப்பு இல்லைன்னா தேங்காய் மட்டும் போட்டுக்கோங்க, தேங்காய் இல்லைன்னா பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கிறலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் ஆரியும் இருக்குது. இப்போ நம்ம அதை மாவில் வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் கல் மண் ஏதாவது இருந்தால் நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் இந்த வெல்லப்பாகை சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஆயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் மீதி இருக்கிற பாகையும் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு மாவு வந்து நல்ல ஈரப்பதமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும். நீங்கள் வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு உங்களுக்கு பத்தாட்டினா கூட நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி சூடு பண்ணி கூட ஊற்றிட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கிறலாம். நல்லா மாவில் ஈரம் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்க போகிறேன். இது ஸ்பூன் போட்டு கலந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இந்த வெள்ளைப்பாகை ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் கலந்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். இதை கலந்துட்டு மேலே இருக்கிற மாவு உங்களுக்கு பிடிக்க வந்துச்சுன்னா பிடிச்சிடுங்க. உங்களுக்கு போக போக உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டு கூட நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிறலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்ம கொழுக்கட்டை அவிக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டி பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து கட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு கொழுக்கட்டை உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஈரம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெள்ளைப்பாகு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பத்தலைன்னா கூட நம்ம சுடுதண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கிறலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது மேலே லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா உருண்டை ஷேப்பில் தாங்க பிடிச்சி வைப்பாங்க. நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரியும் நம்ம நார்மலாக எப்போவும் செய்கிற கொழுக்கட்டை மாதிரியும் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம், உருண்டையாகவும் நம்ம கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கலாம். ரெண்டுமே என்ன சேஃப் தாங்க, வேறு டேஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். நான் வந்து 2 சேஃபாகவும் பிடிச்சி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துடும். பாருங்கள், நல்லா இருக்குன்னா நிற்கணும், உதிரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பிணைஞ்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாகவே இது போல் கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டு மீதி இருக்கிற மாவெல்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கிறலாம். இதெல்லாம் உருட்டுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அமைக்க உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப அமுக்கம் வேணாம், லைட்டாக உருட்டினீங்கன்னா நல்லா பூ போல் இருக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க தண்ணியுமே கொதித்து வந்துடும். இப்போது எல்லா மாவையுமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்ச தண்ணியுமே நல்லா சூடு வந்துருச்சுங்க. இப்போ மேலே இருக்கிற தட்டில் துணியை போட்டுட்டு நம்ம எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சிடலாம்.
அடிக்கிட்டு குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா கொரக்கட்டை வெந்து வருங்க. இது வேகும் போதே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க பருப்பு வெல்லமெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மணம் வரும். நம்ம வெந்ததுக்கு அதுதான் அடையாளம். கரெக்டாக நல்ல மணம் வந்துச்சுன்னா கொழுக்கட்டை நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை மூடி வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட விற்பனைக்காக சில பொருட்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா? வாங்க. நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ் இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம். சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுபிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நமக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பரிமாறிக்கலாம். கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஆற தான் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே சுவை தரக்கூடியது, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. வெல்லம், பச்சரிசி ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ காலையிலேக்கு டிஃபனாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப சுலபமான முறையில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பையும் மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.